அடுத்தபடியாக வே டு பாரடைஸ் வெளியிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிமில் இன்னொன்று ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இயேசு நான் தான் கடவுள் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு புதிதான ஒரு கேள்வி இல்லை, பல இடங்களில் வந்து நம்ம சந்தித்த ஒரு கேள்வி தான், பல முறை வந்து பதில் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, நிறைய இஸ்லாமியர்கள் அறியாமைனால ஏதோ ஒரு காலத்தில் அவங்களுடைய அறிஞர்கள் வந்து இது ஒரு வலுவான கேள்வி அப்படின்னு நினச்சி கேட்டதுனால இன்னைக்கு அப்படியே அதை தொட்டு தொட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனோம்னா இது ரொம்ப வந்து ஒரு பலவீனமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் அவங்களுக்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு கூட தெரியாமல் இன்னைக்கு வந்து சில பேர் வந்து அறியாமையில் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் கேட்கிறேன், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு கடவுளுக்கு ஆதாரமா? சொல்லுங்க, கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கலாம். நம்ம நான் தான் கடவுள்னு சொல்லுகிறது ஒரு கடவுளுக்கு ஆதாரமாக முடியுமா? நான் சொல்றேன் நான் தான் கடவுள், நாளையில இருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் என்ன வணங்கிட முடியுமா? முடியாதுங்க. கடவுள் என்பதற்கு இது ஆதாரம் அல்ல. சரி, குர்ஆன் வசனங்களையே நம்ம எடுத்து பார்ப்போமே. சூரா 28:38 என்ன சொல்லுது? அதற்கு பெறுவோன் தன் மக்களில் உள்ள தலைவர்களை நோக்கி, தலைவர்களே, என்னை தவிர வேறு ஒரு இறைவன் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை. தெளிவாக வசனம் சொல்லுது. குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட வசனம் 28:38, சூரா 28:38. என்னை தவிர வேற யாரும் இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? ஏன் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இந்த பெருவோனை வணங்குறதில்லை? ஏன் அல்லாஹ்வை வணங்கணும்? அப்போ வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் தெரியுது இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியுது இல்லையா? அப்போ இது வந்து ஒரு ஆதாரமாக அமையாது. இதை வந்து நம்ம வந்து முதலாவது புரிந்துக்கணும். சும்மா வந்து கேட்கணுமேங்கிறதுக்காக அடுத்த வேதத்தில் வந்து குற்றத்தை எடுத்து வைக்கிறதுக்காக கேட்காம கேட்கிறத வந்து தெளிவாக புரிந்து கேட்கணும். அது ஒரு காரியம். சரி, நான் வந்து இதற்கு, அதாவது இயேசு கடவுள் என்பதற்கான பதில்களை உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்பதாக, சரி இப்படி கேட்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வியை வந்து முன்னாடி வச்சுட்டு பின்பதாக நாங்கள் வந்து பதில்களை வந்து கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். சரி, எங்கேயாவது அல்லாஹ் அவர்கள் முகமது நபி அவர்களிடத்துல நேரடியாக நான் தான் இறைவன் என்னை வணங்கு அப்படிங்கிற நேரடியான வசனம், நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. சொல்லியிருக்கிறாரா இல்லையா, அவர் மூலமா சொல்லியிருக்கிறாரா இவர் மூலமா சொல்லியிருக்கிறாராங்கிறது கேள்வி இல்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக சொல்லியிருக்கிறாரா என்பதுதான் இங்க கேள்வி. நான் ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டுறேன், இதே குர்ஆன்ல இருந்து சுட்டி காட்டுகிறேன். என்ன பகுதி? சூரா 20:10 வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தன் குடும்பத்துடன் சென்றபோது தான் செல்ல வேண்டிய வழியை அறியாத நிலையில் தூர் என்னும் மலை மீது அவர் நெருப்பை கண்ட சமயத்தில் தன் குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் இங்கு சிறிது தாமதித்திருங்கள், மெய்யாகவே நான் ஒரு நெருப்பை காண்கிறேன், அதிலிருந்து ஒரு எரிகொள்ளியை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வருகிறேன், அல்லது நெருப்பின் வெளிச்சத்தினால் நாம் செல்ல வேண்டிய வழியை அறிந்து கொள்வேன் என்றார். 11வது வசனம். அவர் அதனிடம் வரவே அவரை நோக்கி, மூசாவே என்று சப்தமிட்டு அழைத்து நாம் கூறியதாவது, கவனிக்க வேண்டும், நிச்சயமாக நான் தான் உங்களது இறைவன், உங்களுடைய காலணிகள் இரண்டையும் கழற்றி விடுங்கள், நிச்சயமாக நீங்கள் துவா என்னும் பரிசுத்த இடத்தில் இருக்கிறீர்கள், நான் உங்களை என் தூதராக தேர்ந்தெடுத்து கொண்டேன், ஆதலால் வஹி மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்படுபவைகளை நீங்கள் செவிசாயுங்கள், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்துக்குரிய வேறு இறைவன் இல்லை, என்னையே நீங்கள் வணங்குங்கள், என்னை தியானித்து கொண்டே இருக்கும் பொருட்டு தொழுகையை கடைபிடியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை மூசாவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் நேரடியாக. இதற்கு ஒத்த ஒரு வசனத்தை நீங்கள் குர்ஆனிலிருந்து காட்ட முடியுமா? முகமது நபியிடம் அல்லாஹ் எப்படி மூசாவுக்கு பேசியிருக்கிறாரோ அதே போல முகமது இடத்துல பேசின ஒரு வசனத்தை இஸ்லாமிய சகோதரர்கள் காட்ட முடியுமா அப்படிங்கிறது எங்களோட தரப்புல இருந்து ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து அடிப்படை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கடவுள், நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறதன் மூலமாக யார் வேணாலும் கடவுளாகி விட முடியாது என்ற ஒரு அடிப்படை விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக கடவுள் என்ற ஸ்தானத்துக்குரியவராக, கடவுளுடைய அதிகாரத்துக்குரியவராக செயல்படுகிறது மூலமாக தான் கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம வேதத்திலிருந்து சில பகுதிகளை மாத்திரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை வந்து இயேசு கடவுள் என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அடுக்கி கொண்டே போகலாம்.
கடலளவு ஆதாரத்திலிருந்து ஒரு சில துளிகளை மட்டும் உங்கள் முன்பதாக கொண்டு வருவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். பாருங்க, யோவான் 8வது அதிகாரம் 56 இருந்து 58 வரை உள்ள வசனத்துல, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தீர்க்கதரிசி சொல்ல முடியுமாங்க? ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? யாருங்க சொல்ல முடியும்? ஒரு சாதாரண மனுஷன் சொல்ல முடியுமா? இயேசுவின் காலத்திற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஆபிரகாமின் காலத்துக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேங்கிறாரு. ஆபிரகாம் என்னை கண்டான், களி கூர்ந்தான்றாரு. எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு தீர்க்கதரிசி? சிந்திக்க வேண்டாமா? யோவான் 5:18, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே. இப்ப இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா, இயேசு நான் தேவன் தான்பா அப்படிங்கிறதை காட்டும் பொருட்டாக தேவனுக்கு தன்னை சமமாக உயர்த்தி காட்டுகிறார். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். அப்ப எப்படி சொல்ல முடியும்? இயேசு தன்னை தேவனாகவே காட்டவில்லை, சொல்லவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க தெளிவாக சொல்லப்படுதே, அவர் தேவனுக்கு சமமாக தன்னை உயர்த்தி காட்டியிருக்கிறார். அப்படிங்கிற காரணத்தினால்தான் அவரை கொலை செய்யவே வகை தேடி இருக்கிறாங்க. இதற்கு மேல நமக்கு இன்னும் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறைவனுக்குரிய சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, வணக்கத்துக்கு உரியவர் இறைவன் மாத்திரம்தான். மனிதர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள் அல்ல, இறைவன் மாத்திரமே வணக்கத்திற்கு உரியவர். சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். இப்ப மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல, இயேசு குழந்தையா இருக்கும் பொழுதே சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள், அவரை வர்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. சரி, அடுத்தது மத்தேயு 8:2, குஷ்டரோகி பணிந்து கொண்டான். குஷ்டரோகி அங்க என்ன பண்ணிருக்கிறார்? வர்ஷிப் பண்ணிருக்கிறார். மத்தேயு 14:33, சீஷர்கள் பணிந்து கொண்டார்கள், சீஷர்களும் அங்க வர்ஷிப் பண்ணிருக்கிறாங்க. யோவான் 9:38, குருடன் பணிந்து கொண்டான். ஆக இன்னும் எத்தனையோ இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் இறைவனாக பணிந்து கொண்டிருக்கிறார்கள், வர்ஷிப் செஞ்சிருக்கிறாங்க. வர்ஷிப் செய்வதற்கான தகுதியை, வர்ஷிப்பை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இறைவன் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? வர்ஷிப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? இதுல வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25, 26 இந்த வசனங்களை கூட நான் மேற்கோள் காட்டி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இது பாத்தீங்கன்னா, பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். இந்த வேத பகுதி தெளிவாக சொல்லுது. இப்ப பேதுரு இயேசுவினுடைய நேரடி சீஷர் என்ன பண்றாரு? கொர்நேலியு அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டுக்கு போகும் பொழுது அந்த மனிதன் அறியாமையினால இறைவனுக்கும் இறைவனுடைய சீஷருக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாம ஓடி போய் அவருக்கு கனம் கொடுக்கிறதா நம்பி இவருடைய காலில் விழுறாரு. ஆனால் இறைவனுடைய வார்த்தையை பெற்ற இவர்கள் வணக்கத்துக்குரியவர் இறைவன் மாத்திரமே என்ற தெளிவை உடையவர்கள், இந்த போதனைகளை இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் தெளிவாக சொல்லுகிறாங்க, நாங்கள் உங்களை போல மனுஷன்தான், நாங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தெளிவான ஒரு வேத பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 19:10, யோவான் பரம தரிசனத்துல போகும் பொழுது அவரும் இப்படிதான் ஒருத்தருடைய காலில் விழும் பொழுது அங்கேயும் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காலில் விழக்கூடாது, தொழுகைக்குரியவர் இறைவன் ஒருத்தர் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆக வேதத்துல பார்க்கும் பொழுது இந்த ஒரு தெளிவு எல்லாருக்குமே இருந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாக இருப்பாரே ஆனால், சாதாரணமான ஒரு மனுஷராக இருப்பாரே ஆனால், கட்டாயமாக அவரை தொழுது கொள்ள மக்கள் வரும் பொழுது, என்னை தொழுது கொள்ளாதீர்கள், இறைவன் மாத்திரம்தான் தொழுகைக்கு பாத்திரமானவர், வணக்கத்துக்குரியவர் அவர் மாத்திரம்தான் சொல்லி வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டு இருப்பார். ஆனால் ஒரு இடத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னா தொழுகையை மறுக்கவில்லை. தன்னை நோக்கி வணங்கினவர்கள் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார். வசனம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதுவும் ஒரு காரணம். நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது மாத்திரமே காரணம் அல்ல, பல ஆயிரம் காரணங்களிலே இதுவும் ஒரு காரணம். அடுத்தது,
பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் இறைவன் ஒருத்தருக்கு தான் இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்தை பத்தி இங்க சொல்லல. மனிதன் இறைவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு அதிகாரம் இறைவன் ஒருத்தருக்கு தான் இருக்கிறது. தெளிவான ஒரு காரியம். இங்க பாருங்க, மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தைங்க. நீங்க அநேக நேரங்களில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசுவின் வார்த்தையை எடுத்து மேற்கோள் காட்டுறதா அநேக காரியங்கள் பைபிளை தவறாய் சித்தரிக்கிறதுக்காக காட்டப்படுது. அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்துலாம் எடுத்து. ஆனால் இதே இயேசுவினோட வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒருவேளை இந்த தருணத்தை கூட பயன்படுத்தி அநேகர் தங்களுடைய பாவங்களை இயேசுவின் இடத்துல அறிக்கை செய்து இயேசுவின் இடத்துல மனம் திரும்புவதற்கான ஒரு சரியான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இயேசுவின் இடத்துல வரும்படியாக, ஒருவேளை நீங்கள் இயேசுவை இதுவரையிலும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு அன்பாக கூட ஒரு அழைப்பை நான் கொடுக்கிறேன். ஆக இதுவும் இயேசு தேவன் என்பதை காட்டுகிறது. அடுத்தது, தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். கடைசி நாளிலே உயிர்ப்பிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குங்க உரியது? இறைவனுக்கு உரியதுங்க. ஆனால் இந்த வசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. யோவான் 5:21 பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். நல்ல கவனிங்க, குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். நல்லா ஒரு ஆழமா யோசித்து பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி அவர் அவரே தன்னால் உயிர்த்தெழுந்து கொள்ள முடியாது. உயிர்த்தெழுதலின் நாள்ல அவர் எழுப்புறதுக்கு ஒரு இறைவன் தேவை. ஆனால் அவர் எப்படி ஒரு தீர்க்கதரிசி மற்றவர்கள் தமக்கு பிடித்தவர்கள் சித்தமானவர்கள் எப்படி எழுப்ப முடியுங்க? ஆனால் இங்க குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். தெளிவாக வசனம் சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் யாருக்குரிய அதிகாரம்ங்க? இறைவனுக்குரிய அதிகாரம். அடுத்தது, நியாய தீர்ப்பின் அதிபதி இறைவன் ஒருத்தன் தான். நியாய தீர்ப்பின் அதிகாரம் யாருக்குரியது? இறைவனுக்குரியது. ஆனால் யோவான் 5:22 தெளிவாக சொல்லுகிறது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப மனு குலத்தை நியாய தீர்க்கக்கூடிய முழு அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கு. எப்படிங்க ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சாதாரண மனுஷன் ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் நியாயம் தீர்க்க முடியும்? மனிதனை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் அவர் மாத்திரமே என்ன பண்ண முடியும்னா மனுகுலத்தை நியாயம் தீர்க்க முடியும் என்பதும் ஒரு தெளிவான செய்தி. அடுத்தது பாருங்க, இன்னும் எத்தனையோ காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நேரம் இல்லாத காரணத்தினால இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உள்ள அதிகாரத்தை பாருங்க. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதை சொல்ல முடியுமா? ஒரு தீர்க்கதரிசி சொல்ல முடியுமா? யாருங்க சொல்ல முடியும்? இந்த உலகத்துல உள்ள ஒருத்தரும் சொல்ல முடியாது. என் நாமத்தினாலே கேளுங்க, எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொல்ல முடியுமா? அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவனால் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். இப்படிப்பட்ட அதிகாரமான வார்த்தைகள், ஏராளமான வார்த்தைகள் இயேசுனுடைய வார்த்தைகளாக அமைந்திருக்கும் பொழுது இயேசு கடவுள் இல்லை என்று இன்னமும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருப்போமானால் நம்முடைய நிலைமை ஒரு பரிதாபமான நிலைமையாக மாறிவிடும். ஆகவே அன்பான சகோதரர்கள், ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிற ஒரு சகோதரர்கள் இதுவரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து வைத்திருப்பீர்களானால், இதுவரைக்கும் புரிந்து வைத்தது தவறல்ல, ஆனால் சத்திய வசனம் உங்களுக்கு நேராக கடந்து வரும் பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றி ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புங்கள். இன்றைக்கும் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.